ஆங்கிலத்தில் எப்படி கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச முடியும் அப்படிங்கிறத தொகுத்து 2 வாரமாக நாம் இந்த தொடரை தொடங்கியிருக்கோம். இது பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டு இம்ப்ரூவ் ஃப்ளூவன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். எப்படி ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறதுங்கிற தொடருக்கு தாங்க இது. இதை முழுமையாக பாருங்கள். இந்த தொடர் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கான்ஃபிடென்ட்டாகவும் தன்னம்பிக்கையோடும் பேச முடியும். இப்போ நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறது என்னென்னா, ஐஆம் அப்படிங்கிறத வச்சு எப்படி பேசுகிறது. முதல்ல உங்களிலேருந்து தொடங்கும் அப்படிங்கிறதுக்காக டு பி வெர்பை வச்சு ஐஆம் குட் அட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் நம்ம பேசலாம், இந்த 2 வார்த்தையை வச்சு எப்படியெல்லாம் பேசலாம், இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த தொடர் மூலம் விளக்குறேன். இது பொதுவாக எப்படி வரும், சப்ஜெக்டு வெர்பு காம்ப்ளிமெண்ட் எப்படியா இருக்கும், ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும். ரைட்டா? நான் சோர்வாக இருக்கிறேன், அந்த சோர்வாகங்கிறது என்னது, அதுதான் அட்ஜெக்டிவ். அதை யாரை குறிக்குது, உங்களை குறிக்குது. அதனால் அது காம்ப்ளிமெண்ட். ரைட்டா? இது எப்படி சொல்கிறது, ஐ ஆம் டயர்டு. ரைட்டா? அடுத்து எனக்கு போர் அடிக்கிறதுன்னா ஐ ஆம் போர்டு. ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டயர்டு. அடுத்து உனக்கு சோர்வாக இருக்கிறதா, இதை இப்படியும் கேட்கலாம். நீங்கள் கேள்வி கேட்கும் போதும் ஐ ஆம் டயர்டு, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி கேட்குறது, இதில் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்கும் பொழுது ஆக்சிலரி வெர்ப் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் சப்ஜெக்டு, அப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட்டுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அது அட்ஜெக்டிவ். அது எங்கே போயிடுது, கடைசியில் போயிடுது. ரைட்டா? எப்படிமா, ஆர் யூ டயர்டு எப்படி கேட்குறாங்க, ஆர் யூ டயர்டு. உனக்கு போரடிக்கிறதா எப்படி கேட்பாங்க, ஆர் யூ போர்டு. ஐ ஆம் போர்டு, ஆர் யூ போர்டு அப்படின்னு கேட்போம் இல்லையா? 2 பேரும் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐ ஆம் டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, ஆர் யூ போர்டு அல்லது ஆர் யூ டயர்டு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இந்த மாதிரி கேட்குறது. ரைட்டா? இது பேசிக்ஸ் ஆஃப், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்து ஒரு சில உதாரணங்களையும் பார்த்துடலாம். நான் குழப்பமாக இருக்கிறேன் எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட் அல்லது ஐ ஆம் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலாம், ஐ ஆம் ஹாப்பி. எப்படி, ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு உதாரணம் பார்த்துலாம். இதே கேள்வியா, உனக்கு குழப்பமாக இருக்கிறதா எப்படி கேட்போம், ஆர் யூ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு கேட்போம். உனக்கு குழப்பமாக இருக்குது, ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட், ஆர் யூ கன்ஃபியூஸ்ட். வாத்தியார் நடத்திட்டு போனதை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி கேள்வியை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்கணும். ரைட்டா? இப்படி தாங்க அந்த தொடர் தொடங்குது. அடுத்து இப்போ பொதுவாக எப்படி சொல்லுவோம், எனக்கு 30 வயது ஆகிறது எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் 30. உங்களுக்கு 20 வயசு ஆகுதுன்னா ஐ ஆம் 20. 10 வயசு ஆகுதுன்னா ஐ ஆம் 10 அப்படின்னு சொல்லணும். எனக்கு பசியாக இருக்கிறது, உங்களுக்கு பசிக்குது எப்படி சொல்லுவீங்க, ஐ ஆம் ஹங்கரி அல்லது ஐ ஆம் வெரி ஹங்கரி, ஐ ஆம் ஃபெமைன் அப்படின்னு சொல்லலாம் சில வார்த்தைகள். ரைட்டா? இது இப்படி இன்னும் அடுத்து, சார் இது வரைக்கும் நீங்கள் ஐ ஆம் பற்றி சொல்லிட்டீங்க, ஐ ஆம் குட் அட் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். உனக்கு 30 வயதாகிறதா எப்படி கேட்போம், ஆர் யூ 30. நீ பசியாக இருக்கிறாயா, ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்போம். இதெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது. ரைட்டா? இந்த கேள்விக்கு பொதுவாக எப்படி பதில் வரும்னா எஸ் ஆர் நோ என்ற பதில் வரும். எஸ் ஐ ஆம் ஹங்க்ரி, எஸ் ஐ ஆம் thirsty அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ ஆம் நாட் thirsty, நோ ஐ ஆம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு பதில் சொல்லலாம். ரைட்டா? இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ ஐ ஆம் குட் அட் எப்படி வரும், எனக்கு சமையல் நன்றாக தெரியும், நல்லா சமைக்க தெரியும் போல் தெரியுது. இதை எப்படி சொல்கிறது, ஐ ஆம் குட் அட் குக்கிங். அந்த அட்டுக்கு அப்புறம் எப்பயுமே என்ன வருது பாருங்கள், ஐஎன்ஜி சேர்த்து தான் வரும். ஐ ஆம் குட் அட் குக்கிங் 2 விதமாக வரும். அது ஃபஸ்ட்டு மெத்தட் ஐ ஆம் குட் அட் குக்கிங், சமையல் நன்றாக தெரியும், ஐ ஆம் குட் அட் குக்கிங். இதே எனக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்க தெரியும், இது எப்படி சொல்கிறது, ஐ ஆம் குட் அட் இங்கிலீஷ்.
ரைட்டா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டும் ஒன்று தான். ஐ ஆம் குட் அட் மேத்ஸ், ஐ ஆம் குட் அட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஐ ஆம் குட் அட் குக்கிங், சமையல் பண்ணுறதுல ஐ ஆம் குட் அட் டிரைவிங், ஐ ஆம் குட் அட் ஸ்விம்மிங் அப்படி சொல்லலாம். சமைக்க இது வந்து படிப்பை பற்றி சொல்கிறதுனால இப்படி வருது. ஐ ஆம் குட் அட் இங்கிலீஷ். புரியுதா? இது சப்ஜெக்டு வெர்பு குட் அட் அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட் பெரும்பாலும் என்னவாக இருக்கலாம்? ஒரு ஜெரண்ட், ஐஎன்ஜி சேர்த்த ஜெரண்ட்டு அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவோ அல்லது சப்ஜெக்டாகவோ இருக்கலாம். ரைட்டா? இங்கிலீஷுங்கிறது என்னது? சப்ஜெக்டு. குக்கிங்கிறது ஜெரண்ட் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட்டா? அடுத்து சில உதாரணங்களையும் பார்த்துடலாம். உனக்கு சமையல் நன்றாக தெரியுமா? இதை கேள்வி கேட்கும் போது ஆர் யூ குட் அட் குக்கிங்? ரைட்டா? ஆர் யூ குட் அட் குக்கிங் அப்படின்னு கேட்போம். ரைட்டா? இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? நோ ஐ டோன்ட் குக் அப்படின்னு பதில் சொல்லலாம். நோ ஐ எம் நாட் குட் அட் குக்கிங் சொல்லலாம். எஸ் ஐ எம் வெரி குட் அட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? எப்படி உங்கள் பேச்சை தொடர்றதுங்கிறது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அடுத்து, எனக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்க தெரியும். நன்றாக வாசிக்க தெரியும். எனக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்க ஓகே, இதை வந்து எனக்கு இல்லை உனக்கு. உனக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்க தெரியுமா அப்படிங்கிறத எப்படி கேட்பாங்க? ஆர் யூ குட் அட் இங்கிலீஷ்? எஸ் ஐ ஆம் வெரி குட் அட் இங்கிலீஷ், ஐ ஆம் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு பதில் சொல்லுவோம். நோ ஐ ஆம் நாட் குட் அட் இங்கிலீஷ், ஐ ஆம் ஜஸ்ட் லேர்னிங். எப்படி? ஐ ஆம் ஜஸ்ட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புரியுதா? இதுதான் இங்கே பேசிக். இதை வந்து 2 வாரத்தில் இந்த பேசிக்ஸ் முழுவதும், இந்த 2 வாரத்தில் நீங்கள் வந்து இதை முழுமையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ரைட்டா? மேலும் இந்த தொடரை பார்த்து கொண்டே இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.